இப்ப நீங்க இத போனை வச்சு பேசுறீங்க. முன்னாடி டிவி இருந்தப்போ இதான் நடந்தது. இப்ப அதுக்கு இல்ல. இதுக்கு என்ன வித்தியாசம் நீங்க நினைக்கிறீங்க? அதுல ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. டிவில இந்த பிரச்சனை இருக்கு. நீங்க சொல்ற இதே பிரச்சனை, ஸ்கிரீன் அடிக்ஷன் பிரச்சனை வந்து டிவிலயும் இருக்கு. இது நம்ம முன்னாடி இருந்தே நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். நம்ம வேற இது பேசும்போது, புத்தகம் படிக்கிறதுக்கும், அதே புத்தகத்த சினிமாவா பார்க்கறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் வந்து என்ன அப்டின்னா, அந்த இமேஜினேஷன வந்து சினிமா வந்து உன்ன தடுத்துரும். உனக்கு இமேஜினேஷனே இருக்காது. நீ என்ன குடுக்குறானோ அத வந்து கன்சியூம் பண்ணிட்டு வெளில போயிடுவ. இந்த பிரச்சனை தான் டிவில இருந்தது. அதாவது அவங்க என்ன குடுக்குறாங்களோ அதுதான். அது வந்து இப்ப நீங்க சொன்ன மாரி பொதிகை பீரியட்ல உங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. பொதிகைல சொல்றது தான் நியூஸ். கவர்ன்மென்ட்டோட அஜெண்டா தான் பொதிகையோ, டிடியோ அவங்க செய்தி வந்து கவர்ன்மென்ட்டோட ஆட்சியில இருக்கக்கூடியவங்களோட அஜெண்டா மட்டும் தான் அதுல பேசப்படும். சன் டிவி மாரி வரும்போது, ஜெயா டிவி மாரி வரும்போது, இது கட்சி சார்ந்த அஜெண்டாவா மாறிடுது. இத வந்து நீ டெமோக்ரடைஸ் பண்றதுங்கிறதே நடக்கல. இன்னைக்கு வரைக்கும் புது கட்சி ஆரம்பிச்சவங்க வரைக்கும் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க? தான் கட்சிக்கு ஒரு டிவி வேணும்னு தான் உருவாக்குறாங்களே தவிர, டெமோக்ரடைஸா உண்மையை சொல்லணுங்கிற எந்த டிவியுமே இப்ப கிடையாது. அப்படி உருவாக்கக்கூடிய அல்லது அப்படி பேசக்கூடிய டிவிகளையும் வந்து ஏதோ ஒரு கட்சியோ, ஏதோ ஒரு பணமோ வந்து அத வந்து அடாப்ட் பண்ணிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த டிவில இருக்கக்கூடிய உங்க பிரச்சனை என்ன அப்படின்னா, டிவி வந்து உங்களோட சிந்தனையையும், இமேஜினேஷனையும் அது என்ன கற்பனையையும் உங்கள கட்டுப்படுத்துதே தவிர, அது வந்து உங்கள அடிக்ட் பண்றதில்ல. ஹூக் பண்றதில்ல. நீங்க வந்து டர்ன் ஆஃப் பண்ணிட்டு போ முடியும். ஆனா, சோசியல் மீடியா குடுக்கக்கூடிய அல்லது Instagram ஆகட்டும், Facebook ஆகட்டும், இந்த அல்காரிதம் வந்து இதுக்குன்னு ஒரு குரூப் உட்கார்ந்து வேலை செஞ்சுகிட்டு இருக்கு. எந்த வீடியோவ யார் எவ்வளவு மணி நேரம் பார்க்குறாங்க. இது வந்து ஆரம்பத்துல Facebook முதல்ல ஆரம்பிச்சதுலேருந்து நான் சொல்றேன். ஆரம்பிக்கும்போது எந்த வீடியோவ எவ்வளவு நேரம் பார்க்குறாங்க. அது அந்த ஒட்டுமொத்த ஸ்கிரீன்ல அதாவது நீங்க பார்க்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்கிரீன்ல எந்த லொகேஷன்ல அதிகமா உங்களோட ஐ கான்டாக்ட் வந்து ஸ்டேபிள் ஆகுதுங்கிற வரைக்கும் உங்கள ட்ராக் பண்றதுக்கான சிஸ்டம்ஸ் ஆரம்பிச்சு, இன்னைக்கு அந்த அல்காரிதமே வந்து ஆட்டோமேட்டிக்கா இத டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு ஏத்த மாரி மாறுது. இப்ப Instagram ஆட்டோ ரோலிங்லாம் இருக்குல்ல. இத முதல்ல ஆரம்பிச்சு விட்டது வந்து TikTok.